காலை ஜெபம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார். அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். இதோ ஆண்டவருடைய அடிமை, உமது சொற்படியே எனக்கு நிகழட்டும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். வாக்கு மனிதனானார், நம்மிடையே குடிகொண்டார். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவேற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படி இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, உம் திருமகன் மனிதரானதை உம்முடைய வானதூதர் வழியாக நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவருடைய பாடுகளினாலும் இறப்பினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றி பெற உமது அருளை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமேன். இன்றைய புனிதர் புனித அலெக்சாந்தரியா சிறில். இவருக்கு நல்ல கிறிஸ்தவ பயிற்சி அளிக்கப்பட்டது. 412 இவர் அலெக்சாந்திரியா நகரின் ஆயரானார். இயேசுவிடம் 2 சுபாகங்கள் உண்டு, ஆட்களும் உண்டு. மனிதனான கிறிஸ்துவின் தாயே மரியாள், அவள் கடவுளின் தாயல்ல என்று நெஸ்தேரியுஸ் என்ற ஆயர் சாதித்தார். இந்த தப்பறையான போதனையை கண்டிக்கும்படி எபேசுஸ் நகரில் ஒரு பொது சங்கம் கூட்டப்பட்டது. பாப்பானவரின் பிரதிநிதியான சங்கத்தின் தலைவராகவும் புனிதர் அங்கு சென்றார். 431 அந்த சங்கம் நடந்தது. நெஸ்தேரியுஸும் அவரது போதனைகளும் கண்டனத்துக்கு உள்ளாயின. கிறிஸ்து உண்மையாகவே கடவுளுடைய சுதன். அவர் நித்தியமாக பிதாவிடமிருந்து ஜெபிக்கப்படுவதால் அவர் உண்மையாகவே கடவுளுடைய சுதன். அவர் காலத்தில் கன்னி மரியாவிடமிருந்து பிறந்ததினால் அவர் உண்மையாகவே கன்னி மரியாளுடைய மகன். கிறிஸ்துவில் ஒரே ஆள் மாத்திரம் உண்டு, கடவுளுடைய சுதன், கன்னி மரியாளுடைய மகன். அவர் கடவுளும் மனிதனும் ஆவார். எனவே மரியா கடவுளின் தாயாகிறாள் என சிறில் விவாதித்தார். சங்கத்தின் தீர்மானத்தை கேட்ட மக்கள் மகிழ்ச்சியுற்றனர். மரியாயே, சர்வேஸ்வனுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் என ஆர்ப்பரித்தார்கள். சிறில் வெற்றி பெற்றார் என்றாலும் எதிரிகளால் அவர் துன்பப்பட வேண்டியிருந்தது. சிந்தனை: கன்னி மரியாள் கடவுளுடைய மாதா. எனவே கடவுளிடம் செல்வாக்கு பெற்றவள். அந்த செல்வாக்கை அறிந்திருக்கும் நாம் பாவத்தை விளக்க அடிக்கடி அவளுடைய உதவியை நாடுவோம். 2 மெழுகுதுண்டுகள் ஒன்றாய் சேருவது போல திவ்ய நன்மை வாங்குகிறவன் இயேசுவோடு ஒன்றித்திருக்கின்றான். இயேசு அவனில் இருக்கின்றார், இவன் இயேசுவில் இருக்கின்றார். புனித சிறில். ஜெபம். இறைவனின் அன்னையே, திருச்சபையையும் உலகத்தையும் காப்பாற்றும்.
மலருடன் சேரும் யாவுமே மனம் பெற்று வாழ்தல் நீதியே புவி வாழ்வை நாமும் தரவே இறை மாண்பை இன்றே பெறவே விரைவாய் வருவோம் தேவனருள் பெறுவோம் இறைவன் நிழலில் வாழ்வின் பொருள் பெறுவோம் வாராய் இறை திருக்குலமே வாழ்வாய் பேருடனே இறை மக்களாக மகிழ்ந்து வருகின்ற திருப்பவனே திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே தியாக பலி. ஆண்டவர் தாமே தம் மக்களின் வலிமை, தாம் திருப்பொழிவு செய்தவருக்கு அவரே மீட்பு தரும் பாதுகாப்பு. ஆண்டவரே, உம் மக்களுக்கு விடுதலை அளித்தருளும். உமது உரிமை சொத்தான அவர்களுக்கு ஆசி வழங்கும். என்றென்றும் அவர்களை ஆண்டு நடத்தியருளும். திருப்பாடல்கள் 27 இறைவசனங்கள் 8 மற்றும் 9. அன்புக்கினியவர்களே, இன்றைய தெய்வீக திருப்பலியில் பிறந்தநாள் கொண்டாடி நன்றி திருப்பலியாகவும் கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட வேண்டுதல் திருப்பலியாகவும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்ற திரு லெனின் அவர்களுக்காகவும் ஆண்டவருக்குள் நித்திலைப்பாறுதல் அடைந்து 30ஆம் நாள் நினைவு கூறப்படுகின்ற தண்டையார்பேட்டையைச் சார்ந்த ஐயோசி லாரன்ஸ் அவர்களுடைய ஆன்ம இலைப்பாறுதலுக்காகவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்புக்கினியவர்களை தொடர்ந்து நம்முடைய தலைநகர் சென்னைக்காகவும் நம் மாநிலம் தமிழகத்திற்காகவும் ஜெபிப்போம். கொரோனா நோய் தொற்றினுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. ஒருபுறம் அரசு எடுக்கின்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நிமித்தமாய் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கின்ற தன்னார்வலர்களும் மன உளைச்சலுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள். ஒவ்வொரு நாளைக்கும் 70 அல்லது 100 கேசஸ் கண்டிப்பாக நீங்கள் கொண்டு வரணும் என்கின்ற நிர்பந்தம் எல்லாம் கொடுக்கப்படுகிறது என்கின்ற செய்தி அதிர்ச்சியை கொடுக்கிறது. எனவே நம்முடைய தமிழகத்தினுடைய மக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். பல்வேறு இக்கட்டான சூழல்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கின்ற வேளையில் இந்த நோய் தொற்று அது ஏற்படுத்துகின்ற பாதிப்பு இவைகளிலிருந்து அன்னை மரியாளுடைய பரிந்துரை வழியாக எல்லாம் இயல்பு நிலைக்கு திரும்பிட இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரியவர்களே, தாயாம் திரு அவை என்று அலெக்சாந்திரியா நகரினுடைய ஆயரும் மறைவல்லுனருமான புனித சிரில் அவருடைய நினைவு நாளை சிறப்பிக்கின்றது. திருச்சபையினுடைய மிக முக்கிய புனிதர்களில் புனித சிரிலும் ஒருவர். இன்றைய திருப்பலிக்கு முன்பாக இன்றைய புனிதர் பகுதியில் வாசிக்க கேட்டது போல அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்கின்ற விசுவாச கோட்பாடை என்று உலகமே கொண்டாட, ஆம், அன்னை மரியாள் இறைவனுடைய தாய்தான் என்பதை ஆணித்தரமாக இன்று நம்மால் எடுத்துரைக்க மிக முக்கிய காரணமாய் எபேசு பொது சங்கத்தில் 431ஆம் ஆண்டு திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக இருந்து அன்றைய அந்தியோக்கியாவினுடைய பிதா என்று சொல்லப்பட்ட நொஸ்தோரியஸினுடைய தப்பறை கொள்கையை வெகு அதிகமாக விமர்சனம் செய்து அன்னை மரியாள் கிறித்துவின் தாய் அல்ல, மாறாக அவர் இறைவனின் தாய் என்கின்ற விசுவாச கோட்பாடை திருச்சபைக்கு கொண்டு வந்து அற்புதமான புனிதர். இவர் அழகாய் சொல்லுகிறார், எப்படி 2 உடைந்து போன மெழுகுவத்திகள் ஒன்றாய் இணைக்கப்பட்ட பின் அது ஒரு மெழுகுவத்தியாய் தெரிவது போல்
திவ்ய நற்கருணையின் மூலமாய் நம்முள் இணைகின்ற கிறிஸ்து வழியாய் நாமும் இறைவனும் ஒன்றாகிறோம் என்று சொல்லுகின்றார். இத்தகைய புனிதரை தாயாம் திரு அவைக்கு கடவுள் கொடுத்தமைக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்கினியவர்கள், இந்த இறைவார்த்தை வழிபாடு நம்மை எல்லாம் இயேசுவின் மீதும் அவருடைய வார்த்தைகள் மீதும் அவர் விட்டு சென்ற போதனையின் மீதும் ஆழமான நம்பிக்கை கொண்டவர்களாய் வாழ அழைப்பு கொடுக்கிறது. விவிலியத்தில் தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்ட பலர் சாமானிய மக்கள்தான் என்பதை விவிலியம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைய நற்செய்தியில் நாம் எதிர்கொள்ளவிருக்கின்ற நூற்றுவத் தலைவன் தன்னுடைய பணியாளன் ஒருவனுக்காக இயேசுவிடம் வந்து அவனுக்காக மன்றாட, இயேசுவும் அந்த படை வீரன் நூற்றுவத் தலைவனுடைய வேண்டுதலுக்கு செவி கொடுத்து அவனுடைய பணியாளனை நனமாக்குகின்றார். இந்த சம்பவத்தில் இயேசு நூற்றுவத் தலைவனுடைய வீட்டிற்கு வருவதாக சொல்லுகின்றார். ஆனால் நூற்றுவத் தலைவன் இயேசுனுடைய வருகைக்கு ஏற்றவன் அல்ல, அத்தகைய பெரிய ஆள் அல்ல, சாதாரண ஒரு ரோமை பேரரசனுடைய பணியாளன், நான் ஒரு வேலைக்காரன், நீர் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என் ஊழிய நலமடைவான் என்று சொல்லி தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு தன் பணியாளன் சுகம் பெற இயேசுவிடம் வேண்டுதல் வைத்தவன். அன்புக்குரியவர்களே, இன்று இந்த எளிய நூற்றுவத்தலனுடைய இந்த நம்பிக்கை அறிக்கைதான் நம் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் திவ்ய நற்கருணை பெற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஜெபிக்கிற ஜெபமாய் திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிறது. எனவே நம்முடைய எளிய நம்பிக்கையையும் ஆழப்படுத்தி இயேசுவின் மக்களாய் வாழ இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை நாம் கொண்டாடிட தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதரர் சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கல்யாண புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதரர் சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, புனிதமிக்க கன்னிமரியா கடவுளின் தாய் என்று ஆயரான புனித சிறில் தளரா உறுதியோடு அறிவிக்கும்படி செய்தீரே. மரியா உண்மையிலுமே கடவுளின் தாய் என நம்பும் நாங்கள் மனிதரானவும் திருமகன் கிறிஸ்து வழியாக மீட்படைவோமாக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். முதல் வாசகம். சீயோன் மகளே, ஆண்டவரை நோக்கி கூக்குரலிடு. புலம்பல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தை 2 முதல் 19 முடிய. ஆண்டவர் யாக்கோப்பின் அனைத்து குடியிருப்புகளையும் இரக்கமின்றி அளித்தார். அவர் சீற்றமடைந்து மகள் யூதாவின் அரண்களை தகர்த்தார், அவற்றையும் தரைமட்டமாக்கினார். அவரது நாட்டையும் அதன் தலைவர்களையும் மேன்மை சூளை செய்தார். மகள் சீயோனின் பெரியோர் தரையில் மௌனமாய் அமர்ந்துள்ளார். அவர்கள் தங்கள் தலைமையில் புழுதியை தூவி கொண்டுள்ளனர், சாக்கு உடை உடுத்தியுள்ளனர். எருசலேமின் கன்னிப்பெண்கள் தங்கள் தலைகளை தரைமட்டம் தாழ்த்தியுள்ளனர். என் கண்கள் கண்ணீர் சொரிந்து சேர்ந்துள்ளன, என் குலை நடுங்குகின்றது.
என் துயரத்தால் என் ஈரல் வெடித்து தரையில் சிதறுகின்றது. என் மக்களாகிய மகள் நசுக்கப்பட்டுள்ளாள். நகர் வீதிகளில் குழந்தைகளும் மழலைகளும் மயங்கி கிடக்கின்றனர். அவர்கள் தங்கள் அன்னையரிடம் அப்பம் திராட்சை ரசம் எங்கே என்று கேட்கின்றனர். படுகாயமுற்றோரைப் போல் நகர் வீதிகளில் அவர்கள் மயங்கி வீழ்கின்றனர். தாயின் மடியில் உயிர் விட்டவர் போல் ஆகின்றனர். மகளே எருசலேம், உன் சார்பாக நான் என்ன சொல்வேன்? உன்னை எதற்கு ஒப்பிடுவேன்? மகள் சீயோனே, கன்னிப்பெண்ணே, யாருக்கு உன்னை இணையாக்கி தேற்றுவேன்? உன்னை உன் காயம் கடலை போல் விரிந்துள்ளது. உன்னை குணமாக்க யாரால் முடியும்? உன் இறைவாக்கினர் உனக்காக பொய்யும் பொருட்டுமான சாட்சிகளை கண்டனர். நீ நாடு கடத்தப்பட்டு இருப்பதை தவிர்க்குமாறு உன் நெறிகேடுகளை அவர்கள் உனக்கு எடுத்துச் சொல்லவில்லை. அவர்கள் பொய்யும் அப்பாந்தங்களையும் சாட்சியாக கண்டு உங்களுக்கு பொய் வாக்கு உரைத்தனர். அவர்களின் இதயம் என் தலைவரை நோக்கி கூக்குரல் இடுகின்றது. மகள் சீயோனின் மதிலே, இரவும் பகலும் வெள்ளமென கண்ணீர் மொழி. உனக்கு ஓய்வு வேண்டாம், கண்ணீர் விடாமல் நீ இருக்க வேண்டாம். எழு, இரவில் முதல் சாமத்தில் குரல் எழுப்பு. உள்ளத்தில் உள்ளதை உன் தலைவர் திருமுன் தண்ணீரைப் போல் ஊற்றிடு. தெருமுனையில் பசியால் மயங்கி விழும் குழந்தைகளின் உயிருக்காக அவரை நோக்கி உன் கண்களை உயர்த்து. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதில் பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. கடவுளே, நீர் ஏன் எங்களை முற்றிலுமாக ஒதுக்கிவிட்டீர்? உமது மேய்ச்சல் நில ஆடுகள் மேல் உமது சினம் ஏன் புதைந்தெழுகின்றது? மண்டை காலத்திலே நீர் உமக்கு சொந்தமாக்கி கொண்ட சபை கூடத்தை நினைத்தருளும். நீர் மட்டும் உமக்கு உரிமையாக்கி கொண்ட இப்பிணத்தாரை மறந்து விடாதையும். நீர் கோவில் கொண்டிருந்தோரே, சீயோன் மலையை நினைவு கூர்ந்தருளும். பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. நெடு நாட்களாக பாலடைந்து கிடக்கும் பகுதிகளுக்கு சென்று பார்வையிடுவீரா? எதிரிகள் உமது தூயகத்தில் அனைத்தையும் பால்படுத்தி விட்டார்கள். உம்முடைய எதிரிகள் உம் திருத்தலத்தில் வெற்றி முழங்கல் செய்கின்றார்கள். தங்கள் கொடிகளை வெற்றிக்கு அடையாளமாக நாட்டுகின்றார்கள். பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அவர்கள் மேற்கு வாயில் அமைக்கப்பட்ட மரப்பின்னல் வேலைப்பாடுகளை கோடாரியால் சிதைத்தார்கள். மேலும் அங்கிருந்த மர வேலைப்பாடுகள் அனைத்தையும் சிற்றுத்துளிகள் சுத்தியால் கொண்டு தகர்த்தெறிந்தார்கள். அவர்கள் உமது தூயகத்துக்கு தீ வைத்தார்கள். அவர்கள் உமது பெயருக்கு உறைவிடத்தை தீட்டுப்படுத்தினார்கள். பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. உமது உடன்படிக்கையை நினைத்தருளும். நாட்டில் இருளான இடங்களில் கொடுமை நடக்கும் குடியிருப்புகளை நிறைத்திருக்கின்றீர். சிறுமையிற்றோர் மீண்டும் வெக்கமுடையாதபடி செய்தீர். எளியோரும் வறியோரும் உமது பெயரை புகழ்வார்களாக. பல்லவி. சிறுமைப்படும் உம் மக்களின் உயிரை மறந்து விடாதீர் ஆண்டவரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 8 இறைவசனங்கள் 5-17 முடிய. இயேசு கப்பர்நாகுமுக்கு சென்றபோது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என் பையன் முடக்குவாதத்தால் மிகுந்த வேதனையுடன் படுத்து கிடக்கிறான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக,
ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன். என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படை வீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், இஸ்ரேலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடன் விண்ணரசின் பந்தியில் அமர்வர். அரசுக்கு உரியவர்களோ புறம்பாக உள்ள இருளில் தள்ளப்படுவார்கள். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும் என்றார். பின்னர் இயேசு நூற்றுவ தலைவரை நோக்கி, நீர் போகலாம், நீர் நம்பிய வண்ணமே உமக்கு நிகழும் என்றார். அந்நேரமே பையன் குணமடைந்தான். இயேசு பேதுருவின் வீட்டிற்குள் சென்றபோது பேதுருவின் மாமியார் காய்ச்சலாய் படுத்திருந்ததை கண்டார். இயேசு அவரது கையை தொட்டதும் காய்ச்சல் அவரை விட்டு நீங்கிற்று. அவரும் எழுந்து இயேசுவுக்கு பணிவிடை செய்தார். பேய் பிடித்த பலரை மாலை வேளையில் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள் ஓடி போயின. மேலும் எல்லா நோயாளர்களையும் அவர் குணமாக்கினார். இவ்வாறு அவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார் என்று இறைவாக்கினர் ஏசாயா உரைத்தது நிறைவேறியது. இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். இறையேசுவில் அன்புக்குரியவர்களே, விவிலியத்தின் பல்வேறு பகுதிகளில் நாம் எதிர்கொள்ளுகின்ற சாதாரண மக்கள் மிக அழுத்தமான ஆழமான தங்களுடைய விசுவாசத்தை இயேசுவின் முன் எடுத்துரைப்பதை நாம் பார்க்கின்றோம். நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு சென்று விட விரும்புகிறீர்களா என்று இயேசு சீடர்களை பார்த்து கேட்டபொழுது பேதுரு சொல்வார், ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. யார் இந்த பேதுரு? புனித பவுலடியாரை போல் கமாலியல் என்கின்ற மறைநூல் அறிஞர் அல்லது திருச்சட்ட அறிஞருடைய பாதத்தின் கீழ் அமர்ந்து படித்தவரா? இல்லை, ஒரு சாதாரண மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு உழைப்பாளி. இயேசுவால் சீடராக பெயர் சொல்லி அழைக்கப்பட்டவர். கடும் கோபக்காரரும் கூட. இயேசுவை கடிந்து கொண்ட ஒரு அப்போஸ்தலரும் கூட. இது உமக்கு நிகழக்கூடாது, நாம் எருசலேமுக்கு போக வேண்டாம் என்று சொன்னவர். இயேசு எப்படிப்பட்ட பாடுகளை எதிர்கொள்ளப் போகிறார் என்று சொன்ன பொழுது, தாபோர் மலையில், ஆண்டவரே, நாம் இங்கேயே இருந்து விடுவோம், உமக்கு ஒன்றும் மோயிசனுக்கு ஒன்றும் எலியாக்கு ஒன்றும் கூடாரம் அமைத்து நாம் இங்கேயே இருந்து விடுவோம், கீழே இறங்க வேண்டாம் என்று சொல்லி சொன்ன மனிதர். ஆண்டவரே, நான் இறக்க நேர்ந்தாலும் உம்மோடு வருவேன், உம்மை மறுதலியேன் என்று சொன்னவர். ஆனால் மறுதலித்த மனிதர், சாதாரண எல்லா குறைகளோடும் நிரம்பிய ஒரு மனிதர். ஆனால் அவருடைய விசுவாச அறிக்கை மிகவும் பெரிதாக இருக்கிறது. மக்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள்? எல்லாரும் அமைதியாயிருந்தார்கள். சிலர் எப்படி மக்கள் சொல்லுகிறார்கள் என்று இயேசுவை குறித்த கணிப்பை எடுத்துரைக்கின்ற பொழுது பேதுரு மட்டும்தான் சொல்லுகின்றார், நீர் வாழும் கடவுளின் மகன் மெஸ்ஸியா என்று சொல்லி. அவருடைய வார்த்தைகளைத்தான் இன்று நாமும் நம்பி கடவுள் மெஸ்ஸியா, கடவுளுடைய மகன், கடவுளிடமிருந்து புறப்பட்டு வந்திருக்கிறவர் என்று சொல்லி
நாமும் நம்பிக்கொண்டு தான் இருக்கிறோம். நம்முடைய நம்பிக்கையை இயேசுவின் மீது ஆழப்படுத்தி கொண்டு தான் இருக்கின்றோம். அந்த நம்பிக்கையில் தான் நாம் வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படித்தான் இன்றைய நற்செய்தியில் நாம் எதிர்கொள்ளுகின்ற இந்த நூற்றுவ தலைவன் இயேசுவிடத்தில் வந்து வேண்டுதல் வைக்கிறான். எனக்கு ஒரு உதவி வேண்டும், உமால் முடியும். எப்படி நேற்றைய நற்செய்தியில் அந்த தொழுநோயாளன் இயேசுவிடத்தில் வந்து பணிந்து நீர் விரும்பினால் நோய் நீக்க முடியும் என்று சொல்லி ஜெபித்தது போல் இந்த மனிதரும் நூற்றுவத் தலைவனும் இயேசுவிடம் வந்து பணிந்து எனக்கு ஒரு உதவி வேண்டும், என்னுடைய பணியாளன், என்னுடைய பையன். இதே பகுதியை நாம் மற்ற நற்செய்திகளில் வாசிக்கின்ற பொழுது ஒவ்வொரு நற்செய்தியாளரும் அவருடைய பின்னணியிலிருந்து இந்த பகுதியை பதிவு செய்திருப்பார்கள். நூற்றுவத் தலைவன் என் பணியாளன் என்று சொல்லி இன்னொரு இடத்தில் குறிப்பிடுவது போல் ஒரு நற்செய்தியாளர் குறிப்பிடுவார். ஆனால் மத்தேயு நற்செய்தியாளர் சொல்லுகின்றார், நூற்றுவத் தலைவன் இயேசுவிடம் வந்து எனக்கு உமது உதவி வேண்டும், எனக்கு ஒரு உதவி வேண்டும், என் பையன் என்று சொல்லி அந்த பணியாளனை குறித்து பேசுகின்றார். இயேசு சொல்லுகின்றார், நான் வருவேன். ஆனால் அவனுடைய நம்பிக்கை எதுவாக இருக்கிறது? ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆயினும் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான் என்று இயேசுவிடத்தில் தன் நம்பிக்கையை, தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுகின்றான். இயேசு அவனுடைய நம்பிக்கையை வெகுவாக பாராட்டுகின்றார். இஸ்ரேல் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. காரணம், இஸ்ரேல் மக்கள் தங்களை கடவுளுக்கு சொந்தமான மக்கள் என்று எண்ணினார்கள். கடவுள் எங்களுக்கு மட்டுமே உரியவர் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருந்த ஒரு பெரிய கூட்டம். இயேசு தன்னுடைய அனுபவ பின்புலத்தில் அதை சொல்லுகின்றார். இஸ்ரேலில் கூட இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. உண்மைதான். இயேசுவிடம் வந்து நலம் பெற்று கொண்டவர்கள், சுகம் பெற்று கொண்டவர்கள், அசுத்த ஆவிகள் நீங்கி நலமடைந்தவர்கள் அதிகமானோர் புறவினத்து மக்கள், சாதாரண சாமானிய மக்கள், இஸ்ரேல் கூட்டத்தை, யூத கூட்டத்தை சாராதவர்கள். எனவே தான் இயேசு சொல்லுகின்றார், இஸ்ரேலில் கூட இத்தகைய நம்பிக்கை கொண்டவர்களை நான் கண்டதில்லை என்று சொல்லுகின்றார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்கிறது? நம்முடைய விசுவாசம் மேலோட்டமான விசுவாசமாக இருக்கிறதா, அல்லது மிகவும் ஆழப்படுத்தப்பட்ட விசுவாசமாக இருக்கிறதா? ஒருவேளை நம்முடைய விசுவாசம் ஆழப்படுத்தப்பட்ட விசுவாசமாக இருந்தால் இன்று நாம் முழங்கால் இருந்து ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். காரணம், நாம் எதிர்கொண்டிருக்கின்ற சூழல், இந்த நோய் தொற்று, இதன் நிமித்தமாக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஊரடங்கு உத்தரவு, இதனால் பாதிப்புக்குள்ளாயிருக்கின்ற பெரிய பொருளாதார சரிவு, வேலை இழப்புகள், வறுமை, வாடகை கொடுக்க முடியாமல் சொந்த ஊர்களை தேடி நகர்கின்ற ஒரு மிகப்பெரிய விடுதலை பயண நூலில் நாம் வாசிக்கின்ற இஸ்ரேல் மக்களுடைய ஒரு கடத்தல் சம்பவம் போன்ற நிகழ்வு, இதற்கு இடையிலே சட்டம் ஒழுங்கை நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி அதிகாரத்தை பெற்றுக்கொண்டவர்களுடைய அட்டூழியங்கள், இவைகளுக்கு மத்தியில் நம்முடைய விசுவாசத்தை நாம் எப்படி அறிக்கையிடப் போகின்றோம்? எனவே தான் சொல்லுகின்றேன், இந்த நாட்களில் நாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். நேற்று நற்செய்தியில் அந்த தொழுநோயாளர் வாசிக்கின்றோம். தொழுநோயாளர் ஒருவர் வந்து இயேசுவை பணிந்து இன்றும் நாம் வாசிக்க கேட்டோம். கப்பர்நாமுக்கு சென்ற போது நூற்றுவத் தலைவர் ஒருவர் இயேசுவிடம் உதவி வேண்டி வந்தார். உதவி வேண்டி வந்தவர் நெஞ்சை நிமிர்த்தி அல்லது அதிகார தோணியில் நிச்சயமாய் கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. காரணம், வார்த்தை சொல்லுகிறது, அவர் உதவி வேண்டி வந்தார். உதவி வேண்டி வந்தவர் இயேசுவுக்கு முன்பாக மிகப்பெரிய மனிதனாக இருந்தாலும் கூட கடவுள் அவருள்ளிருந்து செயல்படுகின்றார், கடவுளின் வல்லமை அவருக்குள் இருக்கிறது என்பதை அறிந்திருந்ததனால்தான் அந்த நூற்றுவத் தலைவன் இயேசுவிடம் வருகின்றான். எனவே நிச்சயமாய் நூற்றுவத் தலைவனும் கூட இயேசுவின் முன் பணிந்துதான் நின்றிருப்பான். அன்புக்குரியவர்களே, நாமும் கூட இந்த நோய் தொற்று காலத்தில் அப்படித்தான் இயேசுவிடம் பணிந்து முழந்தால் படியிட்டு நாம் ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். தொடர்ந்து இந்த நற்செய்தியை நாம் வாசித்தோம். இயேசு பேதுருடைய மாமியாருடைய கைகளை தொடுகின்றார், கடும் காய்ச்சல் நீங்குகிறது. தொடர்ந்து வாசிக்கணும், அசுத்த ஆவிகள் கொண்ட பலரை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவர் ஒரு வார்த்தை சொல்ல அசுத்த ஆவிகள்
ஓடின. அன்புக்குரியவர்களே, இன்று நம்மை சுற்றி நிறைய அசுத்தாவிகள் இருக்கிறது. நிறைய அசுத்தாவிகள் என்ற நம்முடைய வாழ்க்கையை கேள்விக்குறியாக்குகின்ற அசுத்த ஆவிகள், நம்முடைய இயல்பு வாழ்க்கையை முடக்கி வைத்து அரசியல் பார்க்கின்ற நிறைய அசுத்த ஆவிகள், சாதாரண சாமானிய மக்களை படுகொலை செய்கின்ற அசுத்த ஆவிகள் இன்று நிறைய இருக்கிறது. ஏழைக்கு ஒரு மருத்துவமும் பணம் இருக்கிறவனுக்கு ஒரு மருத்துவமும் என்று இந்த கொள்ளை நோய் காலத்தில் கொள்ளையெடுக்கின்ற அசுத்தாவிகளும் இருக்கத்தான் செய்கின்றது. எனவே நாம் முழந்தால் படியிட்டு ஜெபிக்க கடவுள் நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களை, இன்று நாம் நினைவு கூறுகின்ற இன்றைய புனிதர் அலெக்சாந்திரியான் நகரினுடைய ஆயரும் மறைவல்லுநருமான புனித சிரில், அவரை குறித்து சொல்லப்படுகிறது அவர் மிகப்பெரிய முன்கோபி. புனிதர்கள் என்று சொன்னால் எல்லாம் நிறைவுடையவர்களாக இருந்தார்கள் என்று அர்த்தமல்ல. புனிதர்கள் எல்லாருமே நம்மை போன்ற சாதாரண மக்கள். அவர்களிடம் அவர்களுடைய தந்தையிடம் எப்படிப்பட்ட குணங்கள் இருந்ததோ அது அவர்களிடமும் இருந்தது. இதுதான் ஜெனட்டிக் சயின்ஸ் என்று சொல்லப்படுகிறது. மிகுந்த முன்கோபி, ஆனால் அவருடைய கோபம் எல்லாம் நியாயமானதாக இருந்தது. இந்த திருச்சபை அவரை ஆயர் என்றும் மறைநூல் அறிஞர் என்றும் புனிதர் என்றும் கொண்டாடுகிறது. அன்று அன்னை மரியாளை குறித்து தப்பறையாக சொல்லப்பட்ட கொள்கைக்கு எதிராக வெகுண்டெழுந்தவர், அந்தியோக்கியா நகரனுடைய பிதா என்று சொல்லப்பட்ட நொஸ்தோரியஸை கடுமையாக விமர்சித்தவர். இன்றைய நாட்களில் நம்முடைய தமிழகத்தினுடைய கடைக்கோடி மாவட்டமான தூத்துக்குடியினுடைய இரட்டை படுகொலையை குறித்து சமூக ஊடகங்களில் பல நல்ல மனிதர்கள், ஏன் சொல்கிறோம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சைலண்ட்டாக இருக்கிறோம், அதனால தான் நிறைய நல்ல மனிதர்கள், ஏன் பெண்கள், நேற்றைய காணொளியில் வலையொலியில் நான் கண்டது ஒரு கிராமத்து தாய் தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றாள். இப்படிப்பட்ட சமூக விரோத செயல் கண்டனத்துக்குரியது. அது இத்தகைய படுகொலையில் ஈடுபட்டவருடைய குடும்பங்களில் நடந்தால் இந்த அரசு பொறுத்து கொள்ளுமா? அது அவர்களுக்கு ஒரு நியாயமா? பல வழக்கறிஞர்கள் இன்று முன்வந்து சொல்லுகின்றார்கள், சட்டம் எல்லாருக்கும் பொதுவானது என்று சொல்லி. நம்முடைய ஆயர் சிரில் அப்படித்தான் செயல்பட்டார். தவறு என்று சொன்ன பொழுது வெகுண்டெழுந்தார். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய், அதை தவிர அவரை வேறு எந்த பெயரோடும் அழைப்பது அது அவருக்கு பொருந்தாது என்று சொல்லி திருத்தந்தையினுடைய பிரதிநிதியாக இருந்து 200 ஆயர்கள் பங்கேற்ற எபேசு பொது சங்கத்தில் அன்னை மரியாள் இறைவனுடைய தாய், எனவே அவள் கிறிஸ்துவனுடைய தாய் மட்டுமல்ல, அல்லது மரியாள் என்று அழைப்பதிலும் அர்த்தமல்ல, அவள் இறைவனின் தாய் என்று அழைப்பதுதான் அன்னை மரியாளுக்கு நாம் கொடுக்கின்ற மிகப்பெரிய புகழாரமாக இருக்கும் என்று சொல்லி முதன்மைப்படுத்தியவர். அன்னை மரியாள் இறைவனுடைய தாய் என்கின்ற பெருவிழாவை ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி வருடத்தினுடைய தொடக்க நாளன்றே இந்த உலகம் முழுவதும் இருக்கின்ற நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையினுடைய அதிகாரத்தை ஏற்றுக்கொள்ளுகின்ற மற்ற எல்லா சபைகளும் கொண்டாடுகிறது. அன்னை மரியாளுடைய பரிந்துரையை இந்த நாட்களில் நாம் கேட்போம். நம்முடைய உலகத்தை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய், நம்முடைய தேசத்தை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய், நம்முடைய மாநிலத்தை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய், மக்களுடைய பணியாளர்களாக இருந்து செயல்பட வேண்டிய அதிகாரத்தில் இருப்போருக்கு அன்னை மரியாள் தன்னுடைய மகனுக்கு உதவி செய்தது போல் இவர்களுக்கு உதவி செய்து மக்கள் பணியாளர்களாய் அதிகாரத்தில் இருப்போர் செயல்பட அவருடைய பரிந்துரை கட்டாயம் வேண்டும் என்கின்ற மனநிலையில் நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். நம்முடைய நம்பிக்கையை ஆழப்படுத்திக் கொள்வோம். நூற்றுவ தலைவன் சொன்னது என்று நம் எல்லாருக்குமான நம்முடைய விசுவாச அறிக்கையாய் மாறி இருக்கிறது. எனவே தான் ஒவ்வொரு திருப்பலியிலும் திவ்ய நற்கரனை உட்கொள்வதற்கு முன்பாக நாம் சொல்லுகின்றோம், ஆண்டவரே நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா நலமடையும் என்று சொல்லுகின்றோம். இது ஒரு சாதாரண சாமானிய ஒரு ரோமை கூலியாளனுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. எனவே இந்த சாதாரண மனிதனுடைய விசுவாச அறிக்கை என்று நம் எல்லாருக்குமான ஜெபமாக மாறி இருக்கிறது. எனவே இத்தகைய நம்பிக்கையை நாமும் நம் குடும்பமும் நம் சமூகமும் பெற்றுக்கொள்ள இந்த திருப்பலியிலே தொடர்ந்து ஜெபிப்போம்.
சகோதரர் சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த தெய்வீக திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, புனித சிறிலின் நினைவு நாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி முக்குகந்ததாயிருப்பதாக. அவரது அறிவுரைப்படி எங்களையே முழுமையாக உமக்கு அளித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். உம்முடைய அன்பு திருமகன் வழியாக நீர் மனித இனங்களை படைத்தது போல மிகுந்த கனிவிரக்கத்தால் அவற்றை புதுப்பிக்கவும் திருவுளமானீர். ஆகவே படைப்புகள் அனைத்தும் உமக்கு பணிபுரிகின்றன. மீட்படைந்தோர் அனைவரும் உம்மை ஏற்றவாறு புகழுகின்றனர். உம்முடைய புனிதர்களும் ஒரே இதயத்தோர் ஆயும்மை போற்றுகின்றனர். எனவே வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகுக. இயேசு பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். நாங்கள் ஆராதிக்கிறோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். உங்களுக்காக நாங்கள் ஆராதிக்கிறோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுனின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் அன்பு ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுமது நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவரும் இந்த இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் உள்ள இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்று நமக்கு உரியதே. ஆமீன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் கரம் விரித்து ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். நீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஒரு வார்த்தை சொல்லும் என்று இவரை பார்த்துத்தான் தன்னுடைய விசுவாசத்தை 100 தலைவன் அறிக்கையிட்டான். இயேசுவின் திருவிருந்து கழைப்பு பெற்றிருக்கிற நாம் எல்லாருமே பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
ஆண்டவரது சட்டத்தை இரவும் பகலும் சிந்திப்பவர் உரிய காலத்தில் அதன் கனி தருவார். திருப்பாடல் 1 இறை வசனங்கள் 2 மற்றும் 3. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரை உயிருள்ள அப்பமாகி கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித சிறிலின் நினைவு நாளில் அவர்களது உண்மையை அறிந்து அதை அன்பில் செயல்படுத்துவார்களாக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் எல்லாரையும் ஆசிர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.